வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு கீதா சமையல்லங்க எறால் தொக்கு செய்ய போறேங்க. அதுக்கு தேவையான பொருளுங்களை பாருங்க. 3 பெரிய பல்லாரி வெங்காயம், 400 கிராம் எறா, 3 பெரிய தக்காளி, ஒரு அரை பழம் எலுமிச்சம்பழம், ஒரு கொத்தமல்லி தழை தேவையான இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் நமக்கு பெருங்காயத்தூள். செய்முறையை பார்ப்போமாங்க. பாத்திரத்தை நம்ம இப்ப காய வச்சுட்டு இந்த ஸ்பூனாலங்க ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காய்ச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயத்தை இதில் வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு இந்த பாருங்க, ஒரு சிட்டிக்கை கொஞ்சம் உப்பை நம்ம அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் பாயிலில் விடுறோம். இப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் செவந்து வருதுங்க. அந்த வெங்காயம் வதங்குற வாசனை வர ஆரம்பிக்குது. ஒரு 10 நிமிஷம் வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இது கூட நம்ம தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்து நல்லா வதங்க விடணும். இந்த சின்ன துண்டு இஞ்சியும் நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி இதெல்லாம் வதங்கின உடனே நம்ம இந்த எறாவை இதில் போடுறோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் எறா வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த சைஸ் எறாவிலையும் நம்ம இந்த எறால் தொக்கு செய்யலாம். டேபிள் ஸ்பூனால ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் வெறும் மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது கூடங்க எறா வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் நீங்க பெருங்காயத்தூளை சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறோம். ஏன்னா அந்த எறா வேகணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பை நான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் கலந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இதை நம்ம ஒரு
ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணுங்க. இந்த கொத்தமல்லி தழையை கொஞ்சம் நம்ம நைஸாக அரிஞ்சிக்க வேண்டியது தான். இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு புழிஞ்சு விடுறோம். இதுக்கு இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பூண்டை இதில் நம்ம தட்டி போட்டுடணும். அடுத்தது இந்த கொத்தமல்லி தழையும் இதில் தூவி விட்டுற வேண்டியது தாங்க. நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம், ஏன்னா இந்த கொத்தமல்லியில் இருக்கிற சாறு இறங்கணும், பூண்டில் இருக்கிற சாறு இறங்கணும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃப்ளேவராக வரக்குள்ளார ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான், இறால் தொக்கு ரெடிங்க. சாப்பிட்டு பாருங்க, ருசிச்சு பாருங்க. உங்களுக்கு இது கட்டாயம் பிடிக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்களை நான் அடுத்த சமையலில் சந்திக்கிறேங்க. வணக்கம்.